السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. இவ்வுலகில் நம்மை முஸ்லிமாகவும் முஃமினாகவும் அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தில் ஆகியிருந்தானே அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நாம் கொடுத்ததெல்லாம் நமக்குரியது. அப்படி என்று சொன்னா நாம இங்க அல்லாஹ்வுடைய பாதையில் எவ்வளவு அளவு செலவு செய்கிறோமோ அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நமக்கு மறுமையில கூலி கொடுப்பது இல்லாம இவ்வுலகில் நமக்கு அந்த செல்வத்தை இரட்டியும் பார்க்கிறாங்க. உதாரணமாக ஹஜ்ரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்திருக்காங்க. ஜனாதிபதினா பெரிய பங்களா, பெரிய வீடு, கார்லாம் வச்சிருப்பாங்க நினைச்சுக்கிட்டு பக்கத்து நாட்டு ஜனாதிபதி இந்த நாட்டு ஜனாதிபதியை பார்க்க வராங்க. ஊர் மக்கள் கேட்கிறாங்க, இங்க ஜனாதிபதி வீடு எங்க இருக்குன்னு கேட்கும்போது அந்த மக்கள் சொல்றாங்க, இந்த தெருவிலேயே அந்த வீடு ரொம்ப ஓட்ட உடசலா ரொம்ப அசிங்கமா இருக்கும், அதான் எங்க நாட்டோட ஜனாதிபதி வீடுன்னு சொன்னாங்க. அவங்க என்னன்னா ஒரு தடவை யோசிக்க ஆரம்பிச்சாங்க, நாட்டு ஜனாதிபதி பெரிய பங்களா, பெரிய கார்லாம் வச்சுருக்குமே இப்படி இருக்காங்களே, சரி போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. போய் இவங்க வீட்டுக்காரங்க உள்ள பார்க்குறாங்க, தலையில கையை வச்சுட்டு படுத்துட்டு இருக்காங்க. தலையில படுத்துட்டு உள்ள பார்த்துட்டு கேட்குறாங்க, இங்க உள்ள பொருள்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க உள்ள பொருள் எல்லாம் அனைத்து நம்முடைய வீட்டுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியூர் மக்கள் எடுக்க சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்களோட வீட்டோட பொருள் எல்லாம் பங்களாம் வீட்டில் பங்களா சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க முஸ்லீம்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க துன்யாவில் இல்லாமல் ஆசிரியத்தில் அல்லாஹ் அவர்கள் கட்டிய வீடு நன்மைகள் சொல்றாங்க அப்படின்னு முஸ்லீம்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அந்த ஜனாதிபதி சொல்றாங்க, அவர் சொன்னது ஆசிரியத்தில் உள்ள வீடு இல்லப்பா, அது அவங்க துன்யாவில் உள்ள வீடு இல்லை, ஆசிரியத்தில் உள்ள வீடை தான் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு ஒரு ஆடு வருகிறது. அந்த ஆடை அவங்க ஒரு தொடைத்துண்டு பீஸை தவிர மற்ற எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த கறியெல்லாம் என்னமா செஞ்சீங்கன்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய பாதையில எல்லாரும் செலவு செஞ்ச ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஒரே ஒரு துண்டு மட்டும் எடுத்து வச்சுக்கன்னு சொன்னாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஒரு துண்டை மட்டும் ஏன் எடுத்து வச்சிருக்கீங்க, அதையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. அது சொல்லி காட்டாங்க, நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதை செலவு செஞ்சுட்ட அந்த நன்மையில இந்த ஒரு துண்டோட கழிவோட இந்த பங்கு மட்டும் குறையுது, இதை மட்டும் செலவு பண்ணுறது அதே போல செலவு செய்ய சொல்லிட்டாங்க. அல்லாஹ் தஆலா அதை பத்தி குர்ஆன்ல 5 இடத்துல பேசிக்கலாம். பல இடங்கள்ல பேசினா அடுத்த குறிப்புல 5 இடம் மட்டும் இருக்கு. மஸலலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அன்பத்தின் சபஅ சனாபில ஃபி குல்லி சும்லத்தின் மியத்து ஹப்பத்தின் வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா வல்லாஹு வாஸிஉன் அலீம். யார் தன்னுடைய பொருளிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்றாங்களோ அதே உதாரணம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறான். ஒரு விதையை நட்டு வச்சோம்னா அந்த விதையிலிருந்து 7 கிளை வரும். அந்த 7 கிளைகளிலும் 100 தானியங்கள் வரும். அந்த 100 தானியங்கள் அளவுக்கு அல்லாஹ் தஆலா நன்மைகளையும் அந்த அளவுக்கு நன்மைகளையும் நமக்கு எழுதுகிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிக்கிறான். அது மட்டும் இல்ல, அந்த செல்வத்தை நமக்கு இரட்டியும் பார்க்கிறான். இன்னொரு இடத்துல இன் துக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா யுதாயிஃபு லகும் வ இந்த ஆயத்து 64வது அத்தியாயத்துல 17வது வசனம் பதியப்படுகிறது. அழகான முறை அல்லாஹ் தஆலா யாருக்கு கடன் கொடுக்கிறார்களோ அந்த கடனை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இரட்டி பார்க்கிறான். அது மட்டும் இல்லாம அவருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். அந்த குர்ஆன் ஆயத்துல சொல்லிக்கிறான். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ்
சும்மலா யுத்இதுன மா அன்ஃபுகும் வலாவல்லாஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். எவர்கள் தன்னுடைய பொருளிலிருந்து அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய பலா முசீபத்துகளையும் அவருடைய பாவங்கள் அவருடைய பல தீங்குகளை அல்லாஹ் தஆலா அதிலிருந்து பாதுகாக்கின்றார் என்று சொல்கிறான். அது மட்டும் இல்லாம வஅன்ஃபிகூன ஃபீ சபீலில்லாஹ் வலா துல்கு பிஐதீகும் இலா தஹ்லுகத்தி வஅஹ்ஸினூன இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள். அவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் தஆலா அவர்கள் நேசிக்கூடிய பட்டியலில் அவங்களை சேர்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகவே எந்த அளவு பயணம் கேட்டமோ அதனுடைய அமைச்சர்களுடைய பயணத்தை அல்லாஹ் தஆலா